ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சப்பாத்தி பூரி ரெண்டும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஈஸியான ஒரு தால் தான் பண்ண போகிறோம். நம்ம எப்பயுமே குருமா தான் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இது மாதிரி தால் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கணும். நம்ம அதை தால் செய்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா அது வேகணும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா வேகணும். அதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பு சேர்க்க போகிறோம். சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து சேர்த்துக்கலாம். 4 பேருக்கு தொட்டுக்கிற மாதிரி செய்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பருப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். பருப்பு ஒரு பாதி அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள் என்னென்ன சேர்க்கலாங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது. கொஞ்சம் பருப்பு வேகட்டும். இங்கே வலிஞ்சு ஊற்றிடும். அதனால் அப்படி நம்ம பாதி ஓப்பன் வச்சோன்னா கொஞ்சம் கீழே ஊற்றாது. அதனால தான் தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். தால் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு. இது தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. அப்புறம் லாஸ்ட்டாக போட்டதுக்கு கொத்தமல்லி தழை. ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுத்தது என்ன போடலாம்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சா வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கட் பண்ணி வச்சா ஒரே ஒரு தக்காளி. ரொம்ப போட வேணாம், தக்காளி புளிக்கும். அதனால 1 போட்டா போதும். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நல்லா வேகட்டும். பாதி ஓப்பனில் வச்சிங்கன்னா நல்லது. ஏன்னா பொங்கி வலிஞ்சு ஊற்றிடும். அதனால் கொஞ்சம் ஓப்பனில் வச்சிங்கன்னா பொங்கி வலியாது. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ கிண்டி விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும். அதனால் இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா வேகட்டும். கடலைப்பருப்பு இப்போ ரொம்ப வேக வேணாம். அது 1 2 அப்படியே தெரிஞ்சால் போதும். அதுக்கு தான் நம்ம அது டேஸ்ட்டுக்கு தான் நம்ம கடலைப்பருப்பு போடும். அது வேகலைன்னா பரவாயில்ல. 1 2 அப்படி தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். பார்க்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ தாளிச்சு கொட்டிக்கலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் நெய் போட்டு தான் தாளிச்சு ஊற்ற போகிறேன். நெய் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் போட்டுக்கலாம். எது வேணால் போட்டுக்கலாம். நெய் இல்லைன்னா எண்ணெய். இப்போ நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
அடுத்து பருப்புலாம் போட்டு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்பயுமே நம்ம குருமா செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி தால் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.